செல்வராயனை பொறுத்த வரைக்கும் அவரோட பணியாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நடிகர்கள் பலரே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 3 படங்கள் அவரோட பயணிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த பயணம்? செல்வராகவன் ஆக்சுவலாக அப்படி தான் சொல்கிறாங்க சார். என்னென்னாக்கா எனக்கு நானே அது நேரம் நாளே மீட்டிங்கில் சொல்லிட்டேன். செல்வா எனக்கு இப்படிலாம் ஒரு எனக்கு விஷயம் கேள்வி. ஆமாங்க சார், நான் எப்போவுமே ஓப்பன் சார், நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். என் மனசில் பட்டது சொல்லுவேன். சில இடத்துல செல்வா இந்த மாதிரிலாம் நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு உங்களை பற்றி தெரியாது, நான் அந்த கேள்வியை வச்சு நான் உங்கள்கிட்ட அதை இது பண்ண முடியாது, நான் இப்படி, அதனால எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக பேசிடுவேன். எனக்கு என்ன இருந்தாலும் சரி நான் கேட்டுருவேன். அது தப்பாக ரைட்டான்றது எனக்கு தெரியாது, நான் கேட்டுருவேன். என்னுடைய இதை நான் மறைச்சி போலியத்தனமாக எதுவும் பேச மாட்டேன். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு. அவர் அது பெருசாக கண்டுக்க மாட்டார், அப்படியே போயிடுவார். ஆனால் அவர் ஒர்க் பண்ணும்போது அவர் என்ன வேணுமோ கேட்டாருனாக்கா, ஓகே சார் இது பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னாக்கா எதுவுமே பேச முடியாது, ஓகேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டைரக்டரில் அவரும் ஒருத்தர். இன்ஃபேக்ட் அமீரை விட எனக்கு கம்ஃபர்ட். அப்படியா? ஆமாம், ரொம்ப கம்ஃபர்டபுள். அவர் ஜாலியாக நாங்கள் அமீருக்குள்ள நாங்கள் அந்த செட்டப்பில் போயிட்டோம்னாக்கா நாங்கள் எல்லாமே சீரியஸாக இதில் தான் பார்த்துட்ருப்போம். வேறு எதுவுமே எங்களுக்கு தோறாது. யார் வரா யார் போகிறா, இந்த நடிகர்கிட்ட திருப்பி பேசணுமா, முடிச்சப்போ அதெல்லாம் எதுவுமே இருக்குது. அந்த இதில் இருக்கும். இங்கே கொஞ்சம் ஜாலியான டைப்பு செல்வோம். ஆனால் ஒர்க்கில் கரெக்டாக இருப்பார், ஒர்க்கில் பிஸியாக இருப்பார், கரெக்டாக இருப்பார். ஸோ எனக்கு வந்து அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கஷ்டமான தெரியல. நம்ம என்ன கேட்டாலும் கொண்டாந்து கொடுத்துருவார், சொன்னாலும் எடுத்துப்பார்.